தற்போதைய அண்மை செய்தி, பொறியியல் படிப்புகளில் சேர உள்ளவர்களுக்கான ரேண்டம் எண் வெளியிடப்பட்டுள்ளது. தற்போதைய அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பொறியியல் படிப்புகளில் சேர விண்ணப்பித்த மாணவர்களுக்கு ரேண்டம் எண் வெளியிடப்பட்டிருக்கிறது. பொறியியல் படிப்பு கலந்தாய்விற்கான கட்டணம் செலுத்திய 2.09 லட்சம் மாணவர்களுக்கான ரேண்டம் எண் வெளியிடப்பட்டிருக்கிறது. தற்போதைய அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கீதன். வணக்கம் கீதன், செய்தி குறித்தான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். பொறியியல் படிப்பிற்கான கலந்தாய்வு வருகின்ற ஆகஸ்ட் மாதத்தில் தொடங்கி நடைபெற இருக்கின்றது. அதற்கு முன்னதாக தற்போது இந்த விண்ணப்ப பதிவு என்பது நடைபெற்று முடிந்திருக்கின்றது. குறிப்பாக 2,09,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தற்பொழுது கட்டணங்களை செலுத்தி இருக்கின்றனர். அந்த மாணவர்களுக்கான அந்த ரேண்டம் எண் எனப்படக்கூடிய சம வாய்ப்பு எண் தற்பொழுது வெளியிடப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த ஒரே மாதிரியான கட் ஆஃப் மதிப்பெண்களை பெறக்கூடிய மாணவர்களுக்கு இந்த ரேண்டம் எண் பயன்படுத்தப்படுகின்றது. குறிப்பாக ஒரே மாதிரியான கட் ஆஃப் பெற்றிருந்தால் அந்த மாணவர்களுடைய பிறந்த தேதியை ஒப்பிட்டு பார்ப்பார்கள். அதுவும் ஒரே மாதிரியாக இருந்தால் பின்னர் கணிதம், இயற்பியல், அந்த வேதியியல் பாடங்களில் இருக்கக்கூடிய மதிப்பெண்களை ஒப்பிட்டு பார்ப்பார்கள். அவையும் ஒன்றாக இருக்கும் பட்சத்தில் இறுதியாக இந்த ரேண்டம் எனப்படக்கூடிய இந்த சம வாய்ப்பு எண்ணை ஒப்பிட்டு பார்த்து அதில் வருபவர்களுக்கு, முன்னணியில் வருபவர்களுக்கு இந்த இடங்கள் என்பது ஒதுக்கீடு செய்யப்படும். அந்த அடிப்படையில் இந்த ரேண்டம் என்பது வழங்கப்பட்டு வருகின்றது. ஆனால் தற்போதைய காலகட்டத்தில் அவற்றை பயன்படுத்தக்கூடிய அந்த எண்ணிக்கை என்பது மிகவும் குறைந்துவிட்டது. ஆண்டுக்கு 2 அல்லது 3 மாணவர்கள் மட்டுமே பயன்படுத்தப்படுவதாக அந்த பொறியியல் மாணவர் சேர்க்கை குழுவினர் தெரிவித்திருக்கின்றனர். ஆனால் வழக்கமாக பொறியியல் கலந்தாய்வு தொடங்குவதற்கு முன்பாக அந்த சமவாய்ப்பு எண் வெளியிடப்படுவது வழக்கம். அந்த அடிப்படையில் தற்பொழுது ரேண்டம் எண் தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. விவரங்கள் வழங்கியமைக்கு நன்றி கீதன்.